அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகை மால் மருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கற்பக பிள்ளையார் காப்புத்தார் கொண்டாம் நல்ல மனமுண்டான் வார் மலராய் நோக்கொண்டான் மேனி நடங்காத போ கொண்டு துப்பாத்திரும் மேனி தும்பிக்கு யான் பாதம் போற்றி தப்பாமல் என்னாலும் வந்து குடியிருப்பார் கணபதியே ஆனை மாமுகத்தோனை அரணாரோட புத்திரனே அரணாரோட புத்திரனே ஆனை மாவை தோண விநாயகா அனை பார்வதியால் பார்த்தெடுத்த பாலகா அரணாரோட புத்திரனே சோலை மாமையின் முருகா சித்தூர்வடி வேல் முருகா சித்தூர்வடி வேல் முருகா ஆனவர்க்கு உபகாரியானவா நாடுமையில் மீதில் ஏறி ஓடிவா சரஸ்வதியே வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா வந்து குடிகொள்ளம்மா நாளை மாலை உடைத்தலுவே நானம்மா துணையாக வந்து குடிகொள்ளம்மா சரஸ்வதியே தப்பாமல் என்னாவில் வந்து குடியிருப்பாய் நிச்சயமா சபையோர்களே பெரியோர்களே வருங்கால வாலிபர்களே தாய்மார்களே கழுகுமலை அருள்மிகு இசக்கியம்மன் கோவில் ஆடி மாத 4ஆம் வழி திருவிழாவை முன்னிட்டு பாளையங்கோட்டை நெல்லை முத்துமாரி வில்லிசைக்கு அழகாகவே 3ஆம் ஆண்டு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் அப்படி அன்னதானம் சாப்பாடு இருந்து அமர்ந்து சாப்பிட்டு கதை கேளுங்க. நாங்கள் இதுவரைக்கும் படித்தது முப்பந்தரத்து அம்மனுடைய கதை. இந்த அம்மாளி எப்படி உடையாமொழியில வந்து கழுகுமலைக்கு வந்த கதையை நாங்கள் உங்க மத்தியிலே சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு கோயில் நிர்வாகியை எழுதி கொடுத்தபடி நாங்க படிக்க இருக்கிறோம். அம்மாளுடைய பிறப்பிலே சொல் குற்றம் இருந்திருக்கலாம், ராக குற்றம் இருந்திருக்கலாம், எவ்வகை குற்றக்குறைகளாக இருந்தாலும் கோவில் நிர்வாக தலைவர் ஐயா கொடுத்த கதையின்படி உங்கள் மத்தியிலே நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவானது இப்போது அம்மாள் கழுகுமலைக்கு வந்த வரலாறை நாங்கள் அடியார்கள் சமர்ப்பிக்கிறோம். அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநன் நகரில் பிறந்து தண்டே காரோன்ய சமுத்திரம் அடக்கி போரணையாய் கட்டி பொன்னல் ராவணனை மாய்க்க கோதண்டம் திருக்கரத்திலேந்தோம் என் பொன்னரி ராமா உன் புஷ்பரி கடாச்சம் பாதம் போற்றுவேன் ராம ராம ராமா. அம்மனோட கதைகள் பாட இசக்கியம்மன் கதைகள் பாட நவரையாம் கோழி கதைகள் பாட இந்த கழுகுமாலை வந்த கதை நான் வரத்து கதை பாட போறேன், வரத்து கதை பாட போறேன். பத்திரகாளி வந்தருள்வாய் நிலையம் வாங்கிய வரத்து கதையை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கிறோம். எந்த நாட்டிலிருந்து அம்மை இசக்கியம்மை வருகிறாள்? நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாட்டில் நாடடிலே நாடதிலே
சோழன் பாண்டிய மூவேந்தர் அரசர்களும் ஒன்றாகவே கூர்ந்திருக்கக்கூடிய அழகுடைய முப்பந்தலம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே அங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நாடு. அந்த காலத்துல மூன்று நாட்டு மன்னர்களும் ஒன்றா கூடியிருந்து பேசக்கூடிய இடம். பேர்பட்ட முப்பந்தல் என்ற நகரத்திலே பல ஓர் நீலி என்று சொல்லக்கூடிய இசக்கியம்மை முப்பந்தல் இசக்கியாக வந்திருக்கிறார். சாலை ஓரமாக இருந்த அமர்ந்த இசக்கி அம்மாளுக்கு நல்ல ஒரு கல்லு சிலையா அந்த காலத்துல இருந்திருக்கா. அம்மா இசக்கி அம்மாள் கல் சிலையாக இருக்க தேங்காய் பழம் பத்தி சக்கர பொங்கல் படைத்து வழிபட்டு வருகிறார்கள். அந்த ஆரல்வாய் மொழி முப்பந்தல் இசக்கி அம்மன் ஆலயத்திலே அந்த காலத்துல சின்ன கோயில் தானே, ஒரு மரத்துக்கு அடியில அம்மா சிலை இருந்திருக்கு. இப்பதான் கோவில் எழுப்பி கோபுரமா இருக்குது. அப்படி இசக்கி அம்மாள் முப்பந்தல் நகரத்திலே அமர்ந்திருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எந்த தேசத்திலிருந்து யார் வருகிறார்கள்? அந்த கோனார் வம்மோசத்தில் அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து வரார் யாதவர் குலத்தில் பிறந்தவர்கள் கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் அண்ணன் தம்பி போல அன்புடனை பாசத்தோடு வளர்ந்து வருகிறார்கள். அப்படி கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் பொங்கம்மார் வீட்டிலே குலவிளக்கங்கள் இழக்கக்கூடிய தொழில் ஆடு மாடுகளை மேய்ப்பது, பால் கடைவது, பால் கறந்து தயிர் கடைந்து வியாபாரம் செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட யாதவர் குலத்திலே கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் ஆடு மாடுகளை மேய்ப்பார்களாம். இப்படி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அவர்கள் எந்த நாடு போறாங்க? ஆடு மாடு மேய்த்து கொண்டு கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் விளையாங்கூடி ஊரை விட்டு ஐயா தென்னாடு போறார்களா. ஆடு மாடு மேய்த்து கொண்டு திசைக்கு போறார்களா. தென்னாடு தேசத்திலே தேசங்கள் ஊரதிலே ஆடு மாடு வெட்டி கொண்டு யாரோடனே மேய்த்து கொண்டு மாவட்டம் உடையாம்புலி ஊரில் வாழ்ந்து வந்த கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டே வருகிறார்கள். அப்படியே ஆடு மாடு நெல்லி ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காங்க. தென்னாடு போறாங்க, தென் திசை நாஞ்சில் நாட்டுக்கு போறாங்க. ஆரல்வாய் மொழி பக்கத்துல ஆடு மாடு மேய்ந்துகிட்டு இருக்கு. யாரு? கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் மேய்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அப்படியாக ஆடு மாடுகளோடு வார வழியிலே அது எந்த நாடு? நாஞ்சில் நாட்டு ஆரல்வாய் மொழி பக்கம் முப்பந்தலத்தில் இருக்கிறாள். முப்பந்தலத்து நீடி அம்மா உலகத்தை இயக்கக்கூடிய இயக்கி என்ற இசக்கி அம்மாள் கல்லு சிலையாய் இருக்கான் ஒரு மரத்துக்கு அடியில. ஆடு மாடை மேய்த்து கொண்டு ஒரு பக்கம் திரும்புவார்கள். நாம உடையாம்புலி போக வேணும். இந்த ஆட்டு மாட்டை கூட்டிக் கொண்டு வந்த வழி போற வழி, வந்த வழி போற வழி அழகுடனே திரும்புவாராம்.
கோனாரும் லட்சுமண கோனார் ஐயா ரெண்டு பேரும் ஆடு மாடுகளை தென்னாடுக்கு அப்படியே மேய்த்து கொண்டே போயிருக்காங்க. சரி, அங்க அம்மா ஆரம்பாயம் எல்லாம் இன்னைக்கு கோயில் எதுவும் இல்லாம ஒரு சிலையா இருக்கா. அப்படி அம்மா அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஆடு மாடுகளை மேய்த்திருக்காங்க. மேய்த்து கொண்டு வந்த வழியாக போக வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார்கள். கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் ஆடு மாடுகளை மேய்த்து வழிநடையாக நடக்கிறார்கள். அவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? என்ன ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வர கொங்கமார்கள். லட்சுமண கோனாரும் கருப்பன கோனாரும் மேய்த்த நல்ல ஆடு கூட்டி அழகுடனே திரும்புவார்கள். ஆயிரம் கண்ணுடையார் ஆத்தாரே நீதி அம்மா கல்லு நல்ல சிலையாக கட்டழகி இசக்கி அம்மா கோவிலரை பார்ப்பார்கள் அவள் சிலையாக இருக்காளே. முப்பந்தல இசக்கி அம்மா லட்சுமண கோனாரும் ஆடு மாடுகளை மேய்த்து ஊர் திரும்பதாக உடையாமொழிக்கு என் தாயான ஆடல்வாய் மொழி முப்பந்தல் நீலி எசக்கி இருக்கா. நல்ல சிலையா இருக்காள. அவளுக்கு என்ன அழகா படையில் போட்டிருக்கு. எரியா தலை வலைகளை விரித்து தேங்காய் பழம் வச்சிருக்கு. தேங்காய் நல்ல பழத்தோடு கச்சனையும் தானும் வைத்து அதை குத்தி வைத்து கற்பூரம் ஏற்றி வைத்து அழகு பூஜை நடந்திருக்கு. ஐயாவும் பேசுறாங்க. லட்சுமண கோனார கருப்ப கோனார பாத்தியா, இந்த மரத்துக்கு கீழே ஒரு சிலை கல்லு சிலை. இந்த கல்லு சிலைக்கு தரவாழ இலைய வச்சிருக்கு. தேங்காய் பழம் மழை போல துடிச்சு படையில் இருக்கு. இந்த கல்லு சிலைக்கு இருக்கப்பா இந்த தேங்காய் படையல். இதுக்கு வாய் இருக்கா? யாத்தா எதுக்கு விளையாடுறா? கருப்பன கோனாரும் லட்சுமண கோனாரும் கேலியா பேசுறாங்க. எங்க முப்பத்தலத்துல ஆடல்வாய் மொழியில. சரி, இந்த கல்லு சிலையாக்க தேங்காவை திங்க போது இந்த கல்லு சிலையாக்க பழத்தை சாப்பிட போகுது. எதுக்கப்பா மக்கள் இப்படி பண்ணுறாங்க? கேலி கிண்டலாக இசைக்கு தாயை அவர்கள் சொல்லும் போது ஆடை சொன்னார கோகம் மாறி நீ இசைக்கியத்தான் பார்த்தாயோ இல்லை பின்பதைத்தான் பார்த்தாயோ என்னுடைய அருளையோ உனக்கு என்ன என்று தெரியாதேடா. கோனாரும் பேசுறாங்க. ஏ கருப்ப கோனாரே, ஐயா லட்சுமண கோனாரே, பாத்தீரா இந்த கல்லு சிலையா இருக்கக்கூடிய எசக்கி அம்மாலாம் அந்த தேங்காவை திங்க போறா. இந்த கல்லு சிலையா இருக்கிற தாயா அந்த பழத்தை சாப்பிட போறா.
இவளுக்கு போய் இந்த கல்லுக்கு போய் படுத்திருக்காங்களே மக்கள். இது என்ன சாப்பிடையா போதும் இந்த கல்லு. கேலியும் கிண்டலுமாகவே கற்பனை கொணாரும் லட்சுமணன் கொணாரும் அம்மனை பார்த்து கேலி பண்ணாங்க. பார்த்தா இசக்கி அம்மா, எப்பா என்ன பார்த்து கல்லுங்கிறிய, கல்லுன்னு சொல்லிட்டு காணாதுன்னு கல்லா தேங்காய் திங்க போதுன்னு சொல்லுவீங்க. அடே லட்சுமணன் கோனாரு, ஏ கருப்ப கோனாரு, உனது உடலை நான் வாங்கிக் கொண்டேன் என்றால் இசக்கி அம்மை. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தான். ஆமா, நான் தேங்காய் மட்டும் சாப்பிடலப்பா. சரி, உங்க ஊரு வடையாம்புலிக்கு உங்க உடல் போகாது. சரி, உங்க கட்டலாம்ப்பா போய் சேரும். பார்த்தா இசக்கி இருவரையும் ஆட்கொண்டால் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். கருப்பணன் கோனாரும் லட்சுமணன் கோனாரையும் இழுத்துக்கொண்ட இசக்கி அம்மாள் வார்த்தை விடக்கூடாதுல்ல. இன்னைக்கு தெய்வத்தை கும்பிடும்போது ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, ஒரு நெத்தம் கும்பிடுதானே, விளக்கியாத்துதானே, உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா, உனக்கு வாய் இருக்கா, கண்ணு இருந்தா ஏத்தோட்டுக்காரி 4 கேள்வி கேளு. உனக்கு வாய் இருந்தா பக்கத்துட்டுக்காரி 4 கேள்வி கேளு. நான் உனக்கு பட்டு சாத்துவேன், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இப்படியும் மக்கள் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாள் தெய்வம் எடுத்தது எப்பப்ப கொடுக்குன்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அம்மாவை நம்பிக்கையோடு வேண்டும் இல்ல. சரி, என்ன கேட்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும். சொத்து சுகம்லாம் கேட்க கூடாது. நான் போகும்போது கொடுக்கையா போறது. நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தா போதும். எல்லா மக்களும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும். அதை விட்டுட்டு சாமி கல்லுதானே மண்ணுதானே கேலி கிண்டல் பேசக்கூடாது. இந்த லட்சுமண கொண்டாரும் கருப்பண கொண்டாரும் இசக்கி அம்மன் சிலைய பார்த்து தேங்காய் திங்க போகுதா, எனக்கும் சங்கர பொங்கலை எடுத்து வைங்க, தேங்காய் திங்க போகுதா இல்ல பழம் திங்க போதான்னு கேள்வி பண்ணாங்கல்ல. அப்பதான் இசக்கி அம்மா இருவருடைய உயிரையும் எடுத்துக்கொண்டார். சரி, இருவருடைய உடலானது உடையாம்புலிக்கு போகிறது. பார்த்தால் இசக்கி, நாம முப்பந்தலில் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் பல தேசங்களில் சென்று நம்ம அருளை காமிக்க வேண்டும். என் தாய் இசக்கி அம்மாள் அவ முப்பந்தலும் நகரை வைத்து நாயகிய கிளம்போராடி அந்த இடம் மார்க்கமாக உடைய மொழி ஊருக்குள்ளே நம்ம இசைக்கு தான் ஒரு நிலையம். முப்பந்தல் ஊரை விட்டு அம்மாள் இசக்கி அம்மாள் உடையாம்புலி ஊருக்கு வந்திருக்கா. என்ன பார்த்து கேலி பண்ணலாமா? நான் சாப்பிட நினைச்சேன் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் தெய்வத்தை தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்காதனால 2 உயிரையும் எடுத்தார். அவர்கள் இருவருடைய உடலானது உடையாம்புலிக்கு போக அம்மா உடையாம்புலியில இருந்து சித்து விளையாட்டுகள் செய்து இசக்கி அம்மை முப்பந்தலை விட்டு உடையாம்புலியிலே ஒரு நிலையம் வாங்கினார். இங்கே உடையாம்புலி ஊரில் இருக்க சரி, அங்க யாரு வாழ்ந்து வரார்? லட்சுமணன் கோனாருக்கு அழகு பிள்ளை ஒரு பெண்மணியால். லட்சுமணன் கோனாருக்கு ஒத்தை கர்மகள் யார் தெரியுமா? லட்சுமண கோனாருக்கு ஒத்தை கோரு மகள் அல்லவோ அம்மையான வெள்ளையம்மா, வெள்ளையம்மா தாயாரோ, வெள்ளையம்மா தாயாரோ அவர் அழகுடனே வளர்ந்து வரா. அம்மாள் வெள்ளையம்மாள் எப்படி வளர்ந்து வராங்க? எப்படி ஐயா? அவ பெண்ணுக்கு பெண்ணழகு, வேலை நல்ல மயிலழகு, கண்ணுக்கு கண்ணழகு, காரண பொண்ணழகு, கண்ணுக்கு ஒப்பிடலாம், தங்கத்துக்கு ஒப்பிடலாம், வெள்ளையம்மா வெண்கொடியா ஒப்பிடலாம், தங்கத்துக்கு ஒப்பிடலாம். அழகு மகள் வெள்ளையம்மாள், பெண்ணுக்கு பெண்ணழகு, பேர மயிலழகு, சரி, கண்ணுக்கு கண்ணழகு, காரண பேரழகு. அப்பேற்பட்ட அழகோட வெள்ளையம்மாள் வளர்ந்து வருகிறார்கள். சரி, அம்மாள் வெள்ளையம்மாளுக்கு எத்தனை வயதாச்சு? அம்மாள் ஒரு வயதா, 20 வயதா, 1 நல்ல வயது மாட்டி 1 வயது வயதாடியே
பம்பளித்து நெற்றிக்கு தம்பட்டு வச்சு அழகுடனே வந்து வாரா சுமன கோணர் மகள் முத்தை மகள் வெள்ளையம்மாள் அம்மாள் 4வது வயதிலே நடந்தோடும் பிரபமானம் 5வது வயதிலே அரியபானம் பண்படிப்பார் 6-7 வயது மாற்றி 5 நல்ல வயது மாற்றி எல்லையம்மன் பெண்கொடியா பலகணக்கு படிப்பார்கள் பலகளையும் படிப்பார்கள் லட்சுமண போனார் மகா வெள்ளையம்மாள் நல்ல பூத்து குலுங்கி பக்குவதையாகி புஷ்பவதியாகி இருக்கிறார்கள். அம்மா வெள்ளையம்மாளுக்கு வயது முதிர்வராகிறது, பூத்து பருவமா இருக்கிறார்கள். ஒரு பெண் பிறந்தா பூத்து புஷ்பவதியா என்ன பண்ணுவாங்க? 4 இடத்துல மாப்பிள்ளை பாப்பாங்க. லட்சுமண கொண்டாரு உங்க போயிட்டாரு, சரி வெள்ளையம்மாள் எசக்கியம்மா இருக்கா, ஒரு மக்கள்லாம் சேர்ந்து அம்மா வெள்ளையம்மாளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். சரி பஞ்சாங்கம் பார்த்து ஜோதிடரை விளைவித்து ஏண்டா எசக்கியம்மா அருளாலே வெள்ளையம்மாளுக்கு யார மனமடிக்கார்கள், எந்த தேசத்துல பரிசம் போட்டு பார்க்காங்க? உடையாம்புடி பெண்ணு யாரு? வெள்ளையம்மாள். உடையாம்புடியில வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. சரி இந்த காலத்துல பஸ்ல வருவாங்களா, இல்ல ரயில்ல வருவாங்களா, எப்படியா வருவாங்க, இல்ல பிளைட்ல வருவாங்களா, இல்ல வாட்ஸ்அப் எதுவும் உண்டா? கிடையாதுல்ல, நேர்ல போய் தான் பெண் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் அவரவர் பெண்ணை பாத்துக்கலாம். சரி அம்மா அப்பாவே பார்க்க வேண்டாம். ஆமா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பார்க்க எனக்கு பேஸ்புக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு கல்யாணம் பரிசம் போடுவதற்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க வராங்க? மாப்பிள்ளை தேட அந்த உடைய மொழி ஒரு ரயிலுக்கு மாப்பிள்ளையும் பார்ப்பதற்கு நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு என்ன கழுகு மலை வாரார்கள். மாப்பிள்ளை பார்க்க கழுகுமலைக்கு வராங்க. கருப்பசாமி நடு ரோட்டில் வந்து ஆகிட்டு இருக்காரு. படம் முடிஞ்சிருச்சோ? அம்மாளுக்கு நிறைய பாடல. வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சரி கழுகுமலைக்கு வராங்க. மாப்பிள்ளை பார்க்க கழுகுமலை எங்க பார்க்காங்க? ஏன் யாதவர் குளத்துல பார்க்காங்க. மாப்பிள்ளை பார்க்கணும்ல, வெள்ளையம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ளை கழுகுமலை யாரு இருக்கா? முத்து முத்தா வளர்ந்து வரும், வளர்ந்து வரும் முத்தைய கோனரை மாப்பிள்ளையா, மாப்பிள்ளையா வளர்ந்து வரும் அவருடைய ஆண்மகனை முத்தைய கோனாரோ அழகு மேல ஊரிலே அவர் அழகுடனே வளர்ந்து வாரா. வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க கழுகுமலை வராங்க. உடையாம்புலியில இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க கழுகுமலைக்கு. சரி வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை யாரு? கழுகுமலை யாதவர் குலத்தில் இருக்கக்கூடிய முத்தையா போனார். நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு.
நம்ம வெள்ளையம்மாளுக்கு ஏத்த முத்தையா கோணர் பேரு பொறுத்த பத்தியா வெள்ளையம்மாள் முத்தையா யாதவர் குலமதிலே குலத்தினோட வழக்கின்படி சிறு வரிசை கொண்டு வந்து நாள் குறித்து பார்த்தல்லோ திருமணத்தை ஏற்பாடர்கள் எந்த மாப்பிள்ள தான் வேணும் ஏன் முத்தையா கோணர் தான் வெள்ளையம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ள என்ன அழகான மாப்பிள்ள கண்டிப்பா வெள்ளையம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ளனா இதுதான் சரி கிட்ட நின்னா பொருத்தம் பார்க்கணும்ல மாப்பிள்ளைக்கு ஏத்த பெண்ணா இருக்கணும் சரி பெண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா இருக்கணும் ஆமா நான் கதையை படிக்க ஐயா அந்த பெண்ணையா பார்த்திருக்கேன் முத்தையாய் கோணர் தான் வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ள பார்த்திருக்கு அப்ப பார்த்தாங்க வரப்படி நாளை குறிப்போம் மொத்த கால் நடுவோம் அழகா கல்யாணத்தை குறிப்போம் என்று சொல்லி உடையாம்படி யாதவர் குல மக்களும் வெள்ளையம்மாள் பெண் வீட்டார்கள் கழுகுமலை யாதவர்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் முத்தையா கோணருக்கும் வெள்ளையம்மாளுக்கும் கல்யாணம் நடக்கு எங்க நடக்கு உடையாம்படியில வச்சு நடக்க பெண்ணை அழைக்க போறாங்க எங்க வெள்ளையம்மாளுக்கு எப்படி கல்யாண அலங்காரம் பண்ணுகிறார்கள் அம்மா வெள்ளையம்மா வீடறியிலே கல்யாணம் பண்ணுவதற்கு வாழை மரம் கொண்டு வந்து வாசலிலே அலங்கரித்தார் மரம் கொண்டு வந்து இருபுறமோ அலங்கரித்தார் தென்னை மரம் கொண்டு வந்து தென்னை மரம் கொண்டு வந்து எருமெல்லாம் அலங்கரித்தார் கல்யாணம் சீரும் நல்ல சிறப்பாக போய் நகரத்திலே யாதவர்கள் குலத்திலே கல்யாணம் பெண்ணாக நம்ம வெள்ளையம்மாள் இருக்காங்க வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு கல்யாணம் நடக்க சீரும் சிறப்பமா அலங்காரம் பண்ணுவாங்க ஆலமரம் கொண்டு வந்து வாசலில் அலங்கரித்தார் ஈச்ச மரம் கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்தார்கள் தென்னை மரம் கொண்டு வந்து தெருவில் அலங்கரித்தார்கள் ஒரு கல்யாண வீடு நடக்குன்னா சாதாரண விஷயமா வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருப்பாங்க அம்மாளுக்கு கல்யாண வீடு எப்படி இருக்கு ஐயா வண்ண வண்ண விளக்குகளாம் வகையா அலங்கரித்து பெண்ணான வெள்ளையம்மா சீரும் நல்ல சிறப்பாக கல்யாணம் நடக்க போது அம்மா அப்படியே பெண்ணு மணப்பெண்ணுக்கு உண்டான பக்குவாக அழகு அலங்காரங்கள் எப்படி இருக்கும் எப்படி கல்யாண பருவம் வந்தா ஒரு வித்தியாசம் முகக்கல இருக்கும் இல்லையா கண்டிப்பா வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு லட்சுமண குல மகளுக்கு இருக்கு சரி அப்படி இருக்கு அம்மாளுக்கு கல்யாணத்துக்கு தொட்டுக்கு தந்துட்டு எடுத்து தோத்து கொடி பட்டு எடுத்து தந்துட்டு எடுத்து தோத்து கொடி பட்டு எடுத்து வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு பட்டு சேர வாங்குவாரா வெள்ளையம்மாள்
பார்க்க வர மாதிரி கல்யாணத்துல என்னென்ன பொருள் வாங்குவாங்க எல்லாம் வாங்கியாச்சு. சரி ஐயா, முக்கியமான கட்டம் என்ன? நான் தான் இருக்கேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுக்கோயேன். சரி, பெண்ணை கொடுக்க போறோம். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போம். கண்டிப்பா கல்யாணம் பண்ண கொடுக்க போறோம். ஆமா, பெண்ணை கொடுக்கறதுல பெண் நல்லபடியா வாழணும், சந்தோஷமா கண்டிப்பா நல்லா இருக்கணும், தெய்வத்தை கும்பிடணும். சரி, அந்த நேரம் அம்மா விளையாடுத பாருங்க. நம்ம வெள்ளையம்மாள் கல்யாணத்துக்கு அங்க என்னென்ன அலங்கார பொருட்கள் வாங்கினாலும் அம்மாள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டு தேடி தாய்கிட்டதுக்கு வராங்க. சரி, எப்படி வராங்க? என்ன வண்டி, நல்ல வண்டி கோட்டி, வகவகைய வண்டி வண்டி, வெள்ளையம்மா பெண் கோடியை பெண்ணழைத்து போறார்கள், பெண்ணழைத்து போறார்கள். உடையாம்பொழி ஊரில் இருந்து அவன் கொண்டைக்கு தப்பு முடித்து மல்லிகை பூ பிச்சு போவான், இருவாச்சி முல்ல போவான், போவான் எல்லாம் போவான். வகை வகையா பூ முடிச்சு, வகை வகையா பூ முடிச்சு வெள்ளையம்மா அலங்கரித்தா. பெண்ணழைத்து வண்டி கூட்டி கொண்டு போறாங்க. கழுகுமலை ஐயா முத்தையா குளரோட மனமடிக்கணும் என்று. ஆமா, கொண்டைக்கு நல்ல மல்லிகை பூ பிச்சு, போயிருவாச்சு முல்லை, எல்லா வகையான பூக்களையும் சூடி. சரி, ஒரு பெண்ணுக்கு பூ வைத்து கல்யாணம் முடிப்பாங்க. ஆமா, கல்யாணத்தனைக்கு முடியே தெரியாது. சரி, இப்ப எங்க ஊர்ல எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு பிள்ளை கல்யாணம். சரி, அவன் முடிய வந்து எலிவாள் மாதிரி தான் இருக்கும். முடிக்கு மறைச்சிட்டு பூவானது முதுகு வரைக்கும் கிடக்கு. ஆசை இருக்குல்ல, பெண்ணுக்கு வந்து பூ வச்ச ஒரு ஆசையும் அழகும் தானே. அம்மா வெள்ளையம்மாளுக்கு கொண்டை நிறைய மல்லிகை பூவை சூடிக்கொண்டே அலங்காரம் பண்ணாங்க. என் தாய் முப்பந்தத்திலிருந்து வந்த உடையாமலை ஊத்தி இருக்காரு. என் நீலி கண்ணீர் வடிக்க நீலி அம்மா, மாயக்காரி மாய நீலி. சரி, என் முப்பந்தத்து இசக்கி அம்மா, உடையாமலை இருந்தால உடையாமடி இசக்கி அம்மா. அவ பாக்கா என்ன நம்ம லட்சுமண கொண்டார் உயிரை வாங்கிட்டு இந்த ஊரு நம்ம இருக்கோமே, அவ மக வெள்ளையம்மாளுக்கு மனமடிக்கிறதுக்கு என்ன எவ்வளவு பூ வாங்கி அலங்காரம் பண்ணிருக்காங்க. நம்மள ஒரு பார்வை பார்த்தாளா, ஒரு துண்டு பூவை கொடுத்தாங்களா? அதான் அந்த அம்மாளுக்கு இன்னைக்கு பூவாலே அலங்காரம். மத்த ஊர்ல சாமி ஆடுதலுக்கு என்ன துணியாலதான் பிள்ளை கையில கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல சரி மல்லி பூவாலதான் பிள்ளை கொடுத்தாங்க. அந்த வெள்ளையம்மாள் கல்யாணத்துக்கு மல்லிப்பூ ஒரு துண்டு பூ கொடுத்துக்கூடாதா? அவ கொண்டைக்கு எவ்வளவு பூ வச்சிருக்கா? ஏன் அம்மா இசக்கி அம்மா ஒரு துண்டு பூ தானே. ஆமா, ஒரு 50 பூ கூட வேண்டாம், ஒரு இனுக்கெடுத்து வச்சா போதாமே. சரி, அந்த வாசமே அம்மா ஏத்துக்கிடுவாளே. அம்மா மக்கள் வெள்ளையம்மாளுக்கு கல்யாணம் பண்ண என் தாய் இசக்கி அம்மாளுக்கு ஒரு பூவையும் கொடுக்கல. அவளை நினைக்கல. பார்த்தா இசக்கி நாம உடையாமல் இருக்க கூடாதுன்னு சரி இங்க இருந்து வெள்ளையம்மாளை பெண்ணழைத்து செல்லும் போது அவ பூபகோடு போடுறாள். ஐயா உடையம்புலி இசக்கி அம்மா வெள்ளையம்மா கொண்டை வாசம் தலைமொழி பூவாசம்மா. பூவோடு சேர்ந்தது போ, பூவோடு சேர்ந்தது போ, கோவிலியால் கிளம்புறாளே. மல்லிப்பூ சுடிச்சு பெண்ணுக்கு கல்யாணம்ல பார்த்தா இசக்கி நமக்கு ஒரு துண்டு பூ கூட கொடுக்காம நம்மள நினைக்காம போறாள். போயிரும் நம்ம பூ வாசத்தோடு போயிருவோம். சரி, கல்யாணம் ஆகும்போது 8 நாளைக்கு பெண்ணோ மாப்பிள்ளை யாரும் வந்து என்ன வெளியே போக கூடாதும்பாங்க. ஏன்னா அந்த பூ வாசத்துக்கு இன்னைக்கு 8 நாளைக்கு இருக்குமா. அப்பேற்பட்ட பூ வாசத்தோட இசக்கியம்மன் உடையாம்படி ஊரை விட்டு கிளம்புறா. சரி, வெள்ளையம்மாள் வண்டியிலே போக அவள்
அவளுக்கு தெரியாமல் அவள் கொண்டே இருந்த பூவாசத்தில் ஒளிந்திருந்தால் இந்த இசக்கியம். சரி, அம்மாள் எங்க வாரா? இங்க வாரா. இளையம்போலி ஊரை விட்டு மாட்டு வண்டி கூட்டிக் கொண்டு என்னதுதான் அழைத்துள்ளவோ பூச்சோடி அவன் பூவோடு வாராடு அம்மா பூவாடுங்க ஒரு வாழவ அம்மா பூவேலியால் இசைக்கிட்டான் அம்மா பொண்ணான மணிக்கோளவ பொண்ணு குழந்தை போல சம்பளம் தானே பூவாடுங்க ஒரு வாழவ உரையாம்பூலி உறவிட்டு எல்லையம்மாள் பூவோடு அவராலே இசக்கியம்மா உடையாம்பூலி நகரை விட்டு கல்யாண வழிகடத்தி ஏயவையம்பலம் எல்லை விட்டு அந்த வரி தான் கடந்து நாட்டிலேயும் நல்ல நாடு எனக்கு அருகுமலை தேசத்திலே வெள்ளையம்மாள் பெண் கோடிக்கு அங்கே கல்யாணம் நடத்த வேணும். முத்தையா கோனாரையா 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 கேட்டோடு மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா தெரியாது. ஆமா, நம்ம கோயில் பக்கத்துல வந்தாச்சு. முத்தையா கொணரையா மாப்பிள்ளையா இருக்கு. ஆமா, உடையாம்பு இருந்து பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரி, பெண்ணை அழைத்து வந்த வாசத்தோட யாரு வாரா? இருக்கிறாளே அப்பு கடைகளுக்கு கள்ளிக்கொப்ப பிள்ளையா இருக்கிறாளே முப்பந்தளத்து நீலி. ஆமா, உடையாம்புலி இசக்கி. சரி, உடையாம்புலி ஊரிலிருந்து வெள்ளையம்மாள் தாய்மொழி பூ வாசத்தோடு வந்தவள். ஏன் வந்தால் இதுக்கு ஒரு படி பூ பிடித்த நினைக்காமல் மக்கள் கிளம்பி வராங்க கல்யாணம் முடியும். வார வழியில என் அம்மா இசக்கியம்மாள் கல்யாணம் முடியுது இல்ல, நல்லபடியா முடியட்டும். நாம உடையாம்புலி இசக்கின்னு பேர் வாங்கி இருக்கோம். சரி, இனிமே நம்ம எங்கேயும் போக வேண்டாம். பூவோடு நாரும் சேர்ந்து மணக்கிறது போல அம்மா எல்லையிலேயே நம்ம நிலைய வாங்கணும். சரி, எல்லையம்மா கட்டி கொடுக்க போறீங்க முத்தையா கோணா இருக்கு. நான் இங்கே இருக்கேன். அவ அன்னையில இருந்து என்ன நிலைய வாங்குவானா? நான் கழுகு மேல இசக்கி அம்மா எந்த பேரு இசக்கி அம்மா. நான் பிறந்ததுதான் பலகை நல்லோ, நான் வளர்ந்ததெல்லாம் தொல்பந்தரம், நான் இருந்ததெல்லாம் உடையாம்பூலி, நான் இருந்ததெல்லாம் உடையாம்பூலி. நான் வந்த இடம் கழுகு மலை. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு. நிலைய வாங்குதேன். என்ன நினைக்காம கல்யாணம் முடிக்க போறீங்க. நான் உங்க அப்பா உயிரை எடுத்து வந்தவன் அந்த உடையாம்புலிக்கு. என்ன கேலி கிண்டலா பேசினவங்க இல்ல, இந்த கல்லா திங்க போதுன்னு சொன்னாருல்ல, நீ என்ன நினைக்காம வாரியா? வாரவன் ஊர நிலைய வாங்க வரேன். இசக்கியம்மாள் தாயானவள் பூவை விட்டு இறங்கி கொண்டு அந்த வெள்ளையம்மாளுக்கு கல்யாணம் நடக்கட்டும். சரி, நம்ம நேரம் வரும்போது நல்ல நிலையம் வாங்குவோம். அது வரைக்கும் முத்தையா கொணர் வீட்டு துருவத்திலே அம்மை வந்து அமர்ந்தாள். கழுகுமலை முத்தையா கொணரையா வீட்டதிலே துருவத்தில் வந்து அம்மை குடியிருக்க. சரி, என்ன நடக்குது? வெள்ளையம்மாளுக்கும் முத்தையா கோணாருக்கும் மங்கையர்கள் சூடி நிற்க, வாழ்த்துறைகள் பாடி நிற்க, சூரியனார் உதிக்கும் போது பிரம்ம நல்ல முகத்திலே, சிவனே நல்ல சிவனே என்று திருமாங்க
வேலையும் போட்டு வாரம் தேக்கோனா என்று சொல்லி கழுகுமலையிலே அம்மா வெள்ளையம்மாளுக்கும் தேக்கோணம் கல்யாணம் நடக்கு. ஆமா தம்பி, அந்த காலத்துல கல்யாணம் நடக்குன்னா வாழ்த்து படிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப யார் வீட்டுல வாழ்த்து படிக்காங்க? ஏன் கல்யாணத்துக்குலாம் வாழ்த்து படிச்சாங்க. எங்க அம்மா கல்யாணம் யாருக்கு கல்யாணம் அம்மா போய் படிப்பாங்க. கண்டிப்பா. அது எங்க பரம்பரை வில்லுப்பாட்டு பரம்பரை கிடையாது. எங்க அம்மா பாட்டு படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த பெண் வீட்டுல போய் நாளைக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கோம்னா இந்த நாள் சாப்பாடு போடுவாங்க. அங்க வாழ்த்து படிச்சு நல்லா வாழ்த்து நல்ல சந்தோஷம் பெண்ணை அனுப்பிடணும். தெரிஞ்ச வாழ்த்து பாட்டு கல்யாண காட்சிங்கனால படிக்கிறோம். சரி, அந்த அம்மாளுக்கு கல்யாணம் நடக்குது. வெள்ளை அம்மாளுக்கும் கோனாருக்கும் தெய்வத்துக்குரிய வாழ்த்து பாட்டு இல்லையா? கல்யாணம் வாழ்த்து படிக்கிறது தப்பே கிடையாது. அது எப்படி இருக்கிறார்கள்? எப்படி ஐயா? ஆணையோனை என்பாக யானையை கொண்டு வந்து அலைகளில் நீராடி நீராடி யானைக்கு நெத்திக்கு பட்டது. போராடி யானைக்கு பொன்ன அலங்கரித்து 3 காலுக்கு முத்து சிலம்போடி 4 காலுக்கு நல்ல சிலம்போடி குலவை இன்னொரு குலவை இருகலை பெருகி வர வெள்ளையம்மாள் கல்யாணம் வாழ்த்து படிக்க. ஆமா அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கெங்க போறீங்க? மாமன் மகள மாலையிட நான் போறேன். கண்ணி பெண்ணை கைப்பிடிக்க நான் போறேன். ஆமா தேச பொருளை திருப்போட்ட நான் போறேன். சீவி குதிரை வரும் சிவகாசி மேல வரும். ஒரு குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை இருகலை பெருகி வர. இரண்டாவது வாழ்த்து. ஆமா சங்கரகிரி மலையிலே நீங்கள் அண்ணாச்சி 2 சந்தனக்கால் வெட்டி வந்து சேர்த்து செதுக்கி சிங்கார பந்தலிட்டு 9 காலில 1 கால் கிழக்க நட்டி அழகுடைய பந்தல் போட்டு மாப்பிள்ளையை முத்தையா கோனா பெண்ணாக இருப்பது வெள்ளையம்மாள். போடுங்க ஒரு குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை பெண் பெற்றோம் என்று சொல்லி வேதனையில் பட வேண்டாம். பெண் பெற்றார் வாசலுக்கு பெட்டி வரும் சேல வரும். பெட்டி வரும் சேல வரும் பொன்னான தாலி வரும். போடுங்க குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை இருகலை பெருகி வர. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு இப்படி வாழ்த்து படிச்சிருக்காங்க. பெண் பெற்றார் வாசலுக்கு என்ன பெண் பெற்றோம்னு யாரும் வேதனை பட வேண்டாமா? சரி, ஆட்டோமேட்டிக்கா பெட்டி வரும் சேல வரும் பொன்னான தாலி வரும். வாழ்த்து எப்படி படிச்சிருக்காங்க? இப்ப எங்க வாழ்த்து? இப்பதான் கூட்டுதான் போடுறாங்க. ரேடியாவை போட வேண்டியது. ஆமா மருமகளே மருமகளே வந்தா போதும். மாமனும் வேண்டாம் மாமியாலும் வேண்டாம். சில ஆம்பளை இருக்காங்க எப்படி பொண்டாட்டி கட்டிட்டு அம்மா அப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. அது இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க. வயசு ஸ்டாப். பொண்டாட்டி வந்துட்டாண்டு சரி பொண்டாட்டி பேட்டிக்கிட்டு அம்மா அப்பாவும் அனுப்பிடாதீங்க. பொண்டாட்டி நேத்து வந்தவா. ஆமா அம்மா அப்பா நமக்கு ஆதிலே இருக்கிறவங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு கதைக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். கல்யாண வாழ்த்து நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா வெள்ளையம்மாளுக்கும் முத்தையா கோனாருக்கும் திருமணமான நடந்து கொண்டிருக்கு. அதற்கு சீரும் சிறப்பமாகவே சீர்வரிசை பொருள்படுத்தார்கள். முத்தையா கோனாரும் வெள்ளையம்மாள் பெண்குடியாலும் கழுகுமலையில் இல்லறம் நல்லறமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். காலத்தின் கருதி அம்மாள் வெள்ளையம்மாளுக்கு ஆண்டவனின் கிருபையாலே அழகுடைய தந்தைகளா ஒத்தைக்கோடு மகனல்லவோ எசக்கி முத்து கோனாரோ எசக்கி முத்து கோனாரோ எசக்கி முத்து கோனாரோ அழகு நல்ல வளர்ந்து வாரா. வெள்ளையம்மாளுக்கும் கோனாருக்கும் இசக்கி முத்து கோனார் வந்திருக்கிறார். அவர் அழகுடனே பறந்து பருவமாயிருக்கிறார். அவருக்கு ஒரு பெண் பார்த்தார்கள். அந்த பெண்ணை யார் தெரியுமா? மதிப்பிற்குரிய இசக்கி முத்து கோனாரையாவுக்கு யார் தெரியுமா? அந்த பகவானோட நாம கொண்ட